நான் இந்த 5 வருஷமா இந்த தூய பணியார் வேலை செய்கிறேன். அடையார்ல வேலை செஞ்சுட்டு வரேன். அந்த நைட்ல வந்து நைட் டியூட்டி பார்க்குறோங்க நாங்க. அந்த நைட்ல வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாங்க ரொம்ப இந்த வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க அந்த வேலை செஞ்சுன்னுக்குறோம். ஆனா நைட்ல வந்து இந்த இந்த குடிகார நாய்ங்க, பொறுக்கிங்க நெறைய தொல்லை குடுத்துன்னுக்குறாங்க. எங்கள மாரி ஆளுங்க வேலை செய்யவே கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால நைட்டு வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த வேலைய விட்டா எங்களுக்கு வேற வேலை தெரியாது. இந்த வேலை தான் எங்களுக்கு முக்கியம். இதுதான் எங்களுக்கு சோறு போடுது. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்து இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம். அன்னைக்கு வந்தது அந்த பையன் வந்து எதார்த்தமா தான் வந்துக்கிறான்னு நினச்சின்னு இருந்தேன். பெருக்கின்னு வரேன். நான் பெருக்கின்னு வரும்போது பைக் எடுத்துட்டு வந்து விட்டான். தம்பி அப்படி தள்ளி மண்ணு போட போகுதுன்னா அது ஓரமா போனேன். அவன் திரும்பி போவே இல்லை. நின்று லைட் அடிச்சுன்னே இருந்தான். இன்னும் இவன் லைட் அடிச்சுன்னே இருக்கிறான். நம்ம சொல்லியே இவன் மதிக்கலையே சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தேன். நிமிர்ந்து பார்த்தா அவன் பேண்ட் ஜிப்பா ஊத்துட்டு தப்பா இது பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். பார்த்து தொடப்ப கட்டி எடுத்து வாங்கினேன் அந்த நேரத்துல நான். எனக்கு வேற எதோ தெரியல, அடிக்கணும்னு தோணுச்சு. அவனை நான் அடிச்சுட்டேன். அப்ப ஓடிட்டான், துடிச்சிக்கின்னு ஓடிட்டான். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி புள்ளைங்க 25 வயசு தான்ப்பா ஆகுது. அவனுக்கு 25 வயசு தான் இருக்கும். சின்ன பையன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறான் பாக்குறதுக்கு. அது என்ன போதை மருந்து போட்டுச்சோ, போதை சாப்பிடுச்சோ என்னன்னு தெரியல. எனக்கு வந்து 2 புள்ளைங்க இருக்குது. ஆனா அவன் வயசுக்கு மேல இருக்குதுங்க என் 2 புள்ளைங்க. அந்த தப்பு ஏன் பண்ணுதுன்னே தெரியல. அது பெத்தவங்க சரியில்லையா, வளர்ப்புன சரியில்லையான்னு தெரியல. ஆனா பெத்தவங்களுக்கு ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், புள்ளைங்கள நல்லா வளர்க்க கத்துக்குங்க. இந்த மாதிரி வளர்த்து நல்ல புள்ளைங்களா எனக்கு ஒன்னே புரியல அவன் என்ன சொல்றதுன்னு. அவன் நல்லா வளர்க்க கத்துக்கோங்க புள்ளைங்கள. இதுதான் எனக்கு வேணும். நிறைய பிரச்சனைங்க நாங்க அனுபவிச்சுட்டோங்க. வராங்க, இடிக்கிறாங்க, எதிர்க்க வராங்க, அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி வருவானுங்க, அப்படியே ஒதுங்குவோம் நாங்க. அந்த மாதிரிலாம் டேஸ்ட்லாம் நிறைய இருக்குது. குரல் கொடுப்பாங்க, குரல் குத்துனே போவானுங்க, வருவானுங்க, பாட்டு பாடுவானுங்க, எவ்வளோலாம் இருக்குது. நிறைய டார்ச்சருங்க நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் அந்த இடத்துல. நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துன்னு இருப்போம். ஒரு பொண்ணுக்கு சமயத்தில் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கால் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஒருத்தன் குடிச்சிட்டு பயங்கரமாக குடியை ஊற்றி குடிச்சிட்டு அவ்வளோ வேகமாக வந்து காலை இடிச்சு கீழே விழுந்து அந்த பொண்ணு காலை ஒஞ்சி அதுக்கு பிளேட் வச்சு அது இப்போதான் வேலைக்கு வந்துருக்குது. அது கூட யாரும் எங்கள் நடவடிக்கை எடுக்கல. சூப்பர்வைசருங்களாம் வராங்கங்க. அவங்க வந்து 4 இடம் சுற்றி சுற்றி வராங்க, ரவுண்ட்ஸுங்க வராங்க. எங்க கூடயே இருக்க முடியாது இல்லையா, அதையே நம்ம கேட்க முடியாது ஏன் எங்க கூட இல்லை அப்படின்னு. எங்களுக்குன்னு ஒரு பிஓ டிரைவர் போடணும், அது இல்லை, டிரைவருங்க வரல. நாங்கள் பாட்டுன்னு நாங்கள் ஒண்டியாக தான் போயிருக்கிறோம். 2 பேர் போடுறாங்க, 3 பேர் போடுறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் கூட எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தான். ஆனால் எங்களுக்கு இருக்கிறது அது 2 பேர் இல்லைன்னா 3 பேர் அனுப்புவாங்க. நாங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கிறோம். அது கூட கிட்ட கூட இல்லை, தூரமாக ஒரு 100 அடி தள்ளி 100 அடி தள்ளி தான் நாங்கள் பெருகின்னு போகிறோம். அந்த மாதிரி கேப்பில் சூப்பர்வைசருங்க ரவுண்ட்ஸ் வராத நேரம், அந்த போலீஸ் ரவுண்ட்ஸ் வராத நேரம் பார்த்து இந்த பொறுக்கி இங்கே வருதுங்க. எங்களுக்கு 15 ரூபாக்குள்ளதான் இருக்கு சம்பளம். 15 ரூபா மேல கூட ஒண்ணு ஏத்தி இருக்கான்னு சொல்றாங்க. இன்னும் இந்த மாசம் கொடுக்கல எங்களுக்கு, எப்படின்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க ஸ்டேஷன்ல. எங்க யூனிட் ஆபீசர் தான் எடுத்துன்னு போயிட்டு அந்த கார்ல ஒரு கேமரா இருந்துச்சு, கார் பக்கத்துல இருந்தோம், கேமரா இருந்தது. அந்த கார் கேமரா கொடுத்தாரு. அவருக்கு வந்து நான் திட்டினேன், இவ்வளவு நேரம் அடிச்சு நிக்கிறோம் வந்து நீங்க எதுவுமே கேட்காத உள்ள உட்காந்து படம் பார்த்து நிக்கிறீங்க. அம்மா எனக்கு தெரியாதுமா, அடி சத்தம் கேட்டோன்னே தான் நான் திறந்து பார்த்தேன், ஏதோ செயின் பறிக்க வந்துக்கிறான்னு நினைச்சேம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன், செயின் பறிச்சா கூட என்ன சார், அது ராபரி தானே, ஓடி அந்த காப்பாத்தினல, ஒரு பொம்பளை அடிச்சே நிக்கிறேன்னு அப்படின்னா. அதுக்கு அவரு இல்ல, அம்மா எனக்கு பயமாகுதுமா, இந்த சமுதாயம் எப்படிலாம் இருக்குது பாரு, பயப்படுறான், ஒரு ஆம்பளை பயப்படுறான், நம்ம என்ன பண்ண, அப்ப நம்ம எப்படி அவ்வளவு தைரியமா இருக்க முடியாது நடு ஜாமத்துல சொல்லுங்க. அப்புறம் அந்த கேமரா இருக்குதுமா என் கார்ல, நான் தரேன், அவனா ஸ்டேஷன்ல கொடுங்க அப்படின்னு. அந்த கேமரா வாங்கி தான் நான் சூப்பர்வைசர் கொடுத்தேன். சூப்பர்வைசர் வந்து யூனிட் ஆஃபீஸர் வர வச்சாரு. உடனே யூனிட் ஆஃபீஸர் வந்து அது கேமரா எடுத்துன்னு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணாரு. பண்ண உடனே போலீஸ் வந்துச்சாங்க. உடனே வந்து என்னை விசாரிச்சாங்க, நடந்த விஷயத்த சொன்னேன். ஏம்மா யாரும் இல்லையாம்மா அவங்க கூட, எல்லாம் பக்கம் தள்ளி தள்ளி தான் சார் பெருகின்னு வராங்க. அவர் கேட்டாரு போலீஸ்கார், ஏம்மா ஒரு பிஓ வண்டி பக்கத்துலயே நிக்குமே உங்களுக்கு, அவங்களாம் இல்லையான்னு கேட்டாரு. இல்ல சார் எங்களுக்கு பிஓ வண்டி வரல, ஆள் கம்மியா வந்துக்கிறாங்க, பெரிய வண்டி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க 3 பேர் தான் சார் தனியா வந்துருக்குறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க யூனிட் ஆஃபீஸர் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் நாங்க போனோம் ஸ்டேஷனுக்கு. போனா உடனே பாஸ்ட்லயே அந்த பையனை பிடிச்சிட்டுக்கிறாங்க.
ஆமாங்க, அந்தந்த டியூஷன்ல அது ஒரு ஒரு ஏரியால நடக்குது. என் ஏரியால இதுதான் ஃபர்ஸ்ட். எங்க டீம்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி நடக்குது. நிறைய விஷயங்கள் நடக்குது. அது மாதிரி நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். நைட் வேலை செய்யறாங்க. நம்ம இந்த வேலை வந்து கஷ்டத்துல வந்திருக்கிறோம். ஏதோ விதவிங்க வந்திருக்கிறாங்க. உசுனால கைவிடப்பட்டுங்க வந்துக்கிறோம். குழந்தைங்க சின்ன பசங்களை விட்டுட்டு குழந்தைங்கள வீட்டுல பூட்டிட்டு வராங்க வேலைக்கு. என்ன சின்ன பிள்ளைங்களாம் வருதுங்க வேலைக்கு. 25 வயசு 30 வயசு பிள்ளைங்க. அதுங்கெல்லாம் பாதுகாப்பு யார் கொடுக்கறது சொல்லுங்க? மக்களான நீங்க தான் எங்களுக்கே பாதுகாக்கணும். மக்கள்ல ஒருத்தன் வந்து இந்த பொறுக்கிங்க நடுவுல வந்துச்சுன்னா எங்களுக்கு யார் பாதுகாப்பு சொல்லுங்க? எங்களுக்கு முக்கிய பாதுகாப்பு வேணும். நைட்டு வேலை செய்யறவங்களுக்கு இதுதான் எங்களுக்கு வேணும்.